தேர்தல் பணிகளை முடுக்கிவிட்டிருக்கக்கூடிய நிலையில் இது குறித்த கருத்துக்களையும் நாம் மூத்த பத்திரிகையாளர்களிடம் கேட்டறிய இருக்கிறோம். தற்போது நம்முடைய பத்திரிகையாளர் திரு கார்த்திகேயன் இணைகிறார். வணக்கம் திரு கார்த்திகேயன். வணக்கம். இப்ப திமுக, காங்கிரஸ், பாஜக, அதிமுகவும் கூட அமைத்து அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இந்த வேகம் எடுக்கும் பணிகள்ல யார் முந்தி செல்வதா நீங்க நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த தேர்தல் பணிகளை முதலில் ஆரம்பித்தது, குழு அமைத்ததும் சரி, பேச்சுவார்த்தையிலும் சரி, மிகவும் வேகமாக எல்லோருக்கும் முன்பே சென்றது திமுக கூட்டணி தான், இந்தியா கூட்டணி. அதற்கு ஒரு முக்கியமான காரணமும் உண்டு. இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை தமிழகத்தில் அவர்கள் 2019 கூட்டணியில் ரொம்ப இணக்கமாக அந்த கூட்டணியை தொடர்ந்து கொண்டிருப்பதனால் பெரிய அளவிற்கு அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பிணக்கோ கருத்து முரண்களோ பெரிய அளவுக்கு எழறது கிடையாது. அதே போல இப்போ எண்ணிக்கைகள்ல கூட இந்த முறை அவரோடு அவர்களுக்குள்ள பெரிய மாற்றங்களும் இருப்பதாக தெரியவில்லை. நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் சென்ற 2019 பாராளுமன்ற தேர்தலில் இருந்தது போலவே இந்த முறையும் அவங்க அதே போல அட்ஜஸ்ட் பண்ணி தான் அந்த எண்ணிக்கைகள் மோரார்லெஸ் 1 இல்லை 2 தொகுதியில் காங்கிரஸ் கட்சியோடு மாறுபடலாம் அப்படின்றதுதான் கருத்தாக இருக்குது. அதனால பெரிய அளவிற்கு ஒரு இழுபறியோ இல்ல எண்ணிக்கைகளை உறுதி செய்வதில் பெரிய இழுபறி எல்லாம் ஏற்பட போவதில்லை. 15 தொகுதிகள் கேட்கும். சில நாட்கள் முன்பா KS அழகிரி கூட சொல்லியிருந்தாரு, உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆனா அதற்கான வாய்ப்பு இல்ல, 10க்கும் குறைவாதான். ஏன்னா 2009 10 கொடுத்திருந்தாங்க, அதுக்கும் குறைவாதான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தொகுதி பங்கீடு எண்ணிக்கையில ஏதாவது ஒரு நீண்ட பேச்சுவார்த்தையோ இல்ல சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 15 தொகுதிகளை கேட்டால்தான் குறைந்தபட்சம் 10வது இல்ல சென்ற முறை கொடுத்த 10 தொகுதிகளையாவது பெற முடியும் என்பதுதான் காங்கிரஸ் உடைய கணிப்பாக இருக்கிறது, இல்ல நம்பிக்கையாக இருக்கிறது. அவர்கள் 15 தொகுதிகள் நிச்சயமாக அவர்களுக்கு கிடைக்காது என்பது காங்கிரஸ் கட்சிக்கே தெரியும். ஏன்னால் கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இருக்கிறது. ஏறக்குறைய ஒரு இடதுசாரி கட்சிகள் 2, மதிமுக, சிறுபான்மையினர் கட்சிகள் எல்லோரையும் VCK எல்லாத்தையும் உள்ளடக்கியும் பொழுது அவர்களுக்கே ஒரு 10 தொகுதிகள் போய்விடும். அப்போ காங்கிரஸ் கட்சிக்கு 15 தொகுதிகள் சாத்தியமில்லை என்பது அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் 15 ஆரம்பித்தால்தான் குறைந்தபட்சம் சென்ற முறை பெற்ற 10வது பெற முடியும் என்பதுதான் காங்கிரசினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது, நமக்கு தகவல் தெரிந்தவரை. திமுகவை பொறுத்தவரை சென்ற முறை கொடுத்த 10 தொகுதிகளில் இன்னும் கொஞ்சம் ஒரு குறைத்து காங்கிரசுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணம் வலுவாக இருக்கிறது. அதிலும் ரொம்ப ஒரு பெரிய இழுபறி வராது என்றுதான் நான் கருதுகிறேன். நமக்கு கிடைத்த தகவலில் பார்த்தாங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றம்லாம் இருக்காது. 1-2 தொகுதிகள் பிளஸ் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இல்லை. மேபி காங்கிரஸ் ஒரு தொகுதியிலோ குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல கடைசியில் வேறு வழி இல்லாமல் சென்ற முறை கொடுத்த 10 தொகுதியாவது குறைந்தபட்சம் ரீடைன் செய்து விடுவார்கள் அப்படின்றதுதான் பெரிய கருத்தாக இருக்கு. ஆனால் அதுல ஒரு பெரிய இழுபறி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பெரிய பிரச்சனை எங்கே எழும் என்றால் தொகுதிகள் எந்த தொகுதியில் என்று அடையாளம் காண்பதில் பிரச்சனை வரக்கூடும் என்று பெரிய அளவுக்கு 2 தரப்பிலும் சந்தேகங்கள் இருக்கிறது, அச்சம் வெளிப்படுத்தப்படுது. ஏனென்றால் காங்கிரஸ் திமுகவை பொறுத்தவரை தொடர்ந்து சில தொகுதிகளை காங்கிரசுக்கு விட்டுக் கொடுத்ததாக கடந்த சில பாராளுமன்ற தேர்தலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2004 தொடங்கிய 2014 தவிர்த்து பல்வேறு அந்த 4 பாராளுமன்ற தேர்தலில் சில தொகுதிகளில் தொடர்ந்து திமுக நிற்கவே இல்லை. அப்ப அது போன்ற தொகுதியில இந்த முறை மாற்றத்துக்கு உள்ளாகும். சில காங்கிரசினுடைய முன்னணி தலைவர்களாக இல்ல தலைமைக்கு தேசிய தலைமைக்கு வேண்டப்பட்டவர்களாக கருதப்படுகிற சிட்டிங் எம்பிக்களுடைய தொகுதிகளை இந்த முறை திமுக கேட்டு பெறும், அதை ஒதுக்காது என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது போன்ற ஒரு அச்சங்கள் 2 தரப்பிலும் வெளிப்படுத்தப்படுது. அதற்கு அந்த நேரத்தில் சில இழுபறிகள் எழுதுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது. ஓகே, நன்றி திரு கார்த்திகேயன். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து மூத்த பத்திரிகையாளர் திரு